நீங்களாம் ஏன்டா பொண்ணுங்க பின்னாடி சுற்றுறீங்க? உங்கள் தகுதிக்கு என்ன வேணுமோ அதை பாருங்கடா. பார்த்தா என்னடா பண்ணுவ? ஏன்டா கலர் கோழி குஞ்சு எந்த வேலைக்குமே போகாமல் தகுதியான படிப்பு இல்லாமல் அப்பா பணக்காரன் ஒரே காரணத்தினா கலராக சட்டை, ஆமை பைக்கு, ஐஃபோனு, 2 கேர்ள் ஃப்ரெண்டு, ஒரு பெஸ்ட்டி, ஒரு லவ்வர், ஒரு கிரஷ்னு வச்சுட்டு சுற்றுற உனக்கே இவ்வளோ திமிர் இருந்துச்சுன்னா காலையில் கஷ்டப்பட்டு சீக்கிரம் இருந்துச்சு அறக்க பறக்க குளிச்சு சாப்பிடாம இருக்கு 2-3 சட்டையில் நல்ல சட்டை எடுத்து போட்டால் அது கசங்கி கிடக்கும். அதை எடுத்து அயன் பண்ணி அதுக்கு மேட்சான வண்டி எதுவுமே இருக்காது. சரி பல தடவை போட்டாலும் பார்க்க பூசுமா தெரியும். அந்த பிளாக் பண்ணி எடுத்து போட்டு அதுக்கு மெரிச்சு பண்ணி உதியா பஸ் ஸ்டாண்ட் இருந்தால் அங்கே நம்மளோட பர்சனாலிட்டியாக கலர் பைக்கில் உன்ன மாதிரி பசங்க நிற்பானுங்க. அவனுங்க எல்லாத்தையும் சமாளித்து அந்த பொண்ணு எங்கே டியூஷன் போது என்ன படிக்குது, அவங்க ஃபேமிலி அவளுக்கு எத்தனை அண்ணன் எத்தனை தம்பின்னு கண்டுபிடிச்சி அது போகிற ஒரு இடத்துல அந்த பொண்ணு பின்னாடி நாய் மாதிரி சுற்றி எப்படியா இன்ஸ்டா ஐடியா கண்டுபிடிச்சி மெசேஜ் பண்ணலான்னு பார்த்தா அது ப்ரைவேட் அக்கௌண்ட்டாக இருக்கும். சரி எப்படியா பேசினா ஃப்ரெண்டுக்கிட்ட ஐடியா கேட்டால் அவன் தர மொக்க ஐடியா ஃபெயிலியராக போய் சரி டிவியில் ஜிவிஎம் படமாக பார்த்தா அது மாதிரி ட்ரை பண்ணலான்னு பார்த்தா அதுவும் செட் ஆகும் போய் சரி இதெல்லாம் செட் ஆகும் தெரிஞ்சு போய் கடைசியில் அந்த பொண்ணை எப்படியா பேசணும்னு நினச்சி முயற்சி பண்ணி பேச முடியாமல் போய் மண்டை கொள்ளாரின் டிப்ரெஷன்லையும் உட்காரும் போது கடைசியில் அந்த பொண்ணுக்கே தெரிஞ்சு போய் அந்த பொண்ணே வந்து பேசணும்னு நினைக்கும் போது அதையும் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் அந்த பொண்ணை உஷார் பண்ணிட்டு போகணும்னு நினைக்கிற உன்ன மாதிரி ஆளுங்க மத்தியில் இவ்வளோ கஷ்டத்தையும் தாண்டி அந்த பொண்ணை ஒன் சைடு லவ் பண்ணுற எனக்கு எவ்வளோ இருக்கும்.